ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பீகார் மாநிலத்தின் தலைநகரான பாட்னா நகரத்துல அமைந்துள்ள சக்தி பீட கோவில இன்னைக்கு நம்ம தரிசனம் செய்ய போறோம். பழங்காலத்துல இந்த நகரம் பாட்டலிபுத்திரான்னு வழங்கப்பட்டது. இன்னைக்கு இது பாட்னான்னு அழைக்கப்படுறது. இங்க எழுந்தருளி இருக்கிற அம்மன் பட்னேஸ்வரி தேவியின் பெயராலதான் இந்த நகரம் அழைக்கப்படுறது. இவளை இந்த ஊர் மக்கள் அன்போடு பாட்டன் தேவின்னு அழைக்கிறார்கள். சதி தேவியின் வலது தொடை விழுந்த இடமாக இந்த கோவில் கருதப்படுகிறது. இந்நகர்ல 2 கோவில்கள் அன்னை பாட்டன் தேவிக்காக எழுப்பப்பட்டு இருக்கு. ஒண்ணு பாரி பாட்டன் தேவி மந்திர் அப்படின்னு, அதாவது பெரிய கோவில் என்றும், மற்றொரு கோவில் சோட்டி பாட்டன் தேவி மந்திர், அதாவது சிறிய பாட்டன் தேவி கோவில்னு வழங்கப்படுறது. நாம இப்போ ஒவ்வொரு கோவிலா தரிசனம் பண்ணுவோம். முதல்ல பாரி அல்லது படி பாட்டன் தேவி கோவில தரிசனம் பண்ணலாம். இந்த கோவில் பழைய பாட்னா நகரத்துல அமைந்திருக்கு. மகாராஜ் கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல எழுப்பப்பட்டு இருக்கு. மற்ற கோவில்களை போல பெரிதா இல்லாம சிறிய கோவிலா தான் இது காட்சி அளிக்கிறது. இன்றைக்கு நாம காணும் இந்த கோவில் ஸ்ரீ பத்ரிநாத் சௌத்ரி என்பவரால் சுமார் ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னால கட்டப்பட்டதுன்னு கூறப்படுறது. கோவிலுக்குள்ள சென்றதுமே ஒரு ஹால் போன்ற அமைப்பு நம்மை நேராக அன்னையிடம் விட்டு செல்கிறது. கருவறையில அன்னை மா காளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி என்ற முப்பெரும் தேவியராக கருங்கல்லினால் வடித்த சிலா ரூபத்துல காட்சி அளிக்கிறார்கள். இவர்களை இவ்வூர் மக்கள் சர்வானந்தகரின்னு போற்றுகிறார்கள். இதன் பொருள், தன்னை நாடி வரும் பக்தர்களின் கவலைகளை போக்கி அவர்களுக்கு ஆனந்தத்தை அளிப்பவளாக இங்கே அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள் அன்னை. அன்னையின் சன்னதிக்கு பக்கத்துல ராதாகிருஷ்ணர் தம்பதி சமேதராக காட்சி அளிக்கிறார். அவரை அடுத்து வியோமகேஸ்வரராக இங்கே பைரவர் லிங்க ரூபத்துல எழுந்தருளி உள்ளார். இங்கே வியோமகேஸ்வரருக்கு மக்கள் தொட்டு அபிஷேகம் செய்வதன் மூலம் அவர்கள் வேண்டியதை இங்கே வரமாக பெற்றுக்கொள்கிறார்கள். கோவில் வளாகத்துல யோனி குண்டம்னு ஒண்ணு இருக்கு. அதில் அக்னி எரிந்த வண்ணம் இருக்கு. மக்கள் தங்களுடைய கவலைகளை போக்குவதற்கு சாமகிரியை என்று சொல்லக்கூடிய ஹோம திரவியங்களை கொண்டு வந்து அந்த அக்னியில இட்டு செல்வதால அவர்களுடைய கஷ்டங்கள் விலகி விடுவதாக நம்பப்படுகிறது. அன்னையின் சன்னதிக்கு பக்கத்தில் அன்னையின் வாகனம் சிங்கம் வெண்கலத்தினால் செய்யப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. அங்கே வரும் பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்களை அன்னையிடம் சொல்லும் வகையில பக்கத்துல உள்ள தூண்களில மஞ்சள் கயிற்றை கட்டிவிட்டு வேண்டிக் கொண்டு செல்கிறார்கள். இக்கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இங்கே உள்ள பூசாரி ரக்ஷ கயிறை கையில கட்டுகிறார். அதன் மூலம் அன்னை அவர்களோடு எப்பொழுதும் இருந்து அவர்களை பாதுகாப்பதாக ஐதீகம். பாட்னா நகரத்தில் உள்ள சவுக் என்னும் சொல்லக்கூடிய இடத்துல சோட்டி பாட்டன் கோவில் அமைந்திருக்கு. ஒரு காலத்துல இதுதான் மூல கோவிலாக கருதப்பட்டது. இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த கோவில் அக்பரின் தளபதியாக இருந்த திரு மான்சிங் அவர்களால் கட்டப்பட்டது. கோவில் மிகப்பெரிய கூடம் போன்ற அமைப்பை கொண்டிருக்கு. முதலிலே விநாயக பெருமான் தனி சன்னதியில அருள்பாலிக்கிறார். அவரை தொடர்ந்து மகாவிஷ்ணு, சூரியனார் மற்றும் பைரவராக சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார்கள். இங்க அன்னை கருவறையில சிறிய மண்டபத்துல முப்பெரும் தேவியராக காட்சி கொடுக்கிறார். இந்த கோயில் கட்டப்பட்டுள்ள இடத்துலதான் அன்னையோட வலது தொடை விழுந்த இடமாக நம்பப்படுறது. அங்கே பிண்டி ரூபத்துல அன்னையை பக்தர்கள் வழிபடுகிறார்கள். கருவறையில உள்ள முப்பெரும் தேவியரை வணங்கிவிட்டு பின்பு பிண்டி சொரூபமாக இருக்கும் அன்னையை வணங்கிவிட்டு அவர்களுடைய கோரிக்கைகளை அன்னையிடம் வைக்கிறார்கள். அதனை அன்னை உடனே நிறைவேற்றி வைப்பதாக இங்கு வரும் பக்தர்கள் பரவசத்துடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். இக்கோவிலின் பின்புறத்துல கோசாலை ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கு. செவ்வாய்க்கிழமைகளில் அன்னைக்கு விசேஷ சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது. அன்று அதிக அளவில் மக்கள் இந்த கோவிலை தரிசனம் செய்கிறார்கள். நவராத்திரி நாட்களிலும் தீபாவளி காலங்களிலும் இந்த 2 கோயில்களிலும் விமர்சையாக திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. அந்நாட்கள்ல சிறப்பு பூஜைகளும் அன்னைக்கு விசேஷ அலங்காரங்களும் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். தன்னை நாடி வரும் பக்தர்களின் வாழ்வில் சந்தோஷத்தை அளிப்பவளாக இங்கே சர்வானந்தகரியாக அன்னை அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அவரை வணங்கிவிட்டு நாம் அடுத்த சக்தி பீடத்திற்கு நம் பயணத்தை தொடருவோம். சர்வம் சக்திமயம்.